நமக்கு வந்து அயன் கால்சியம் வந்து அதிகம் பெறத்துக்கு ரொம்ப முக்கியமான 2 ஃபுட் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து ராகி, இன்னொன்று வந்து முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையிலுமே ரொம்ப அதிகமாக அயன், கால்சியம் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ நம்ம வந்து ராகியில் பார்த்திங்கன்னா, நம்ம சொல்கிறோம் மாதுளப்பழம்லாம் சாப்பிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா கலர் கொடுக்கும், கலர் காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம உடம்புல பிளட் வரும்னு, அதை விட வந்து 4 மடங்கு வந்து இந்த ராகியில் வந்து நிறையா வந்து அயன் அண்ட் கால்சியம் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ராகி வந்து மால்ட் பண்ணி டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி த்ரைஸ் நம்மளுக்கு வந்து உடம்புல பிளட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும். ராகியில் பார்த்தீங்கன்னா 4 mg வரைக்கும் அயன் பவர் வந்து அதிகமாக இருக்குது. வாங்க நம்ம இந்த மில்க் ஷேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து நான் வந்து 2 கப்ஸ் வந்து தண்ணியில் வந்து ராகி நல்லா வாஷ் பண்ணி 4 to 5 hours வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தண்ணி ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் நல்லா தண்ணி இருத்துட்டு இந்த மாதிரி கட்டி வச்சுருங்க. இது வந்து ஓவர் நைட் நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி முளை வந்துடும். நீங்கள் பாருங்கள், வெளியில் உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த மாதிரி வந்து முளை வந்துட்டுருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து இப்போ வந்து அரைக்க போகிறோம். பாருங்கள், நீங்கள் ஓவர் நைட் வந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து ராகி நல்லா வந்து முளை வந்திருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மில்லட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே நம்ம வந்து முளை கட்டி பயிர் வகைகள் வந்து முளை கட்டி சாப்பிடும்போது அதனோட ஸ்ட்ரென்த் வந்து நார்மலாக நீங்கள் சாப்பிட்றத விட டபுள் மடங்கு இருக்கும். அதனால நம்ம வந்து முளை கட்டி எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்சியில் அரைச்சி பால் மட்டும் எடுக்க போகிறோம். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்சி ஜாரில் இந்த முளை கட்டின பயிரை இதில் போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அரை சொம்பு போல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிடுவோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி இந்த பாலை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வடி எடுத்துக்கோங்க. அதனால இந்த ஒயிட் கிளாத் போட்டு இது வந்து எடுத்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். அடுத்து வந்து இப்போ ஒரு ஜாரில் நம்ம வந்து நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஸோ நேந்திர வாழைப்பழம் வந்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, வெயிட் கூடணுன்னா நம்ம வந்து நேந்திர வாழைப்பழம் ஆட் பண்ணலாம், இல்லை செவ்வாழை கூட ஆட் பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு வாழைப்பழம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு வாழைப்பழம் கூட ஆட் பண்ணலாம். செவ்வாழை ஆட் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற பிளட் லெவல் வந்து அதிகப்படுத்தும். ஸோ நான் வந்து நேந்திர வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நான் வந்து ட்ரை டேட்ஸ் எடுத்துக்கிறதுனால ஓவர் நைட் வந்து நான் ட்ரை டேட்ஸை சோக் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நார்மலான டேட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 2 கப் குவான்டிட்டிக்கு ஒரு 6 டேட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். உங்களோட ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் வந்து ஒரு அரை கிளாஸ் போல் காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மீதி வந்து நம்ம வந்து மால்ட் ரெடி ஆனப்பறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது மாதிரி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு.
இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரைச்ச ராகி மால்ட் பால் இருக்கும் இல்லையா, ஸோ இதை நம்ம வந்து காசி எடுக்க போகிறோம். இது நல்லா ஒரு 2 பாயில் வரட்டும். ஸோ இப்போ இது நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ராகி ஸ்ப்ரவுட் மால்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் இல்லை வந்து ஹனி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான ராகி ஸ்ப்ரவுட் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே கூட கொடுக்கலாம், ஆப்ஷனல் தான். இல்லைங்க, நான் ப்ரிப்பேர் பண்ண ட்ரிங்க் வந்து எனக்கு வந்து 4 கிளாஸ் வந்திருக்கு. ஸோ உங்களோட குவான்டிட்டிக்கு வந்து மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களோட பாடியில் அயர்ன், கால்சியம், பிளட் லெவல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இந்த ட்ரிங்க்கை வந்து வாரத்துக்கு 2 to 3 days ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட புது மருந்துகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.